சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க பர்த்டே ஃபங்ஷன் எல்லாம் ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும், யாழினியும் செமையா டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யமுனாவும் குட்டி காவேரிய பார்த்ததும், அப்படியே நம்ம காவேரி மாரியே துருதுருன்னு இருக்காள்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிடவும் செய்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதும், விஜயும், குட்டி காவேரியும், "நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். உங்கள விட்டு போகவே எனக்கு மனசு வரல. நீங்க எல்லாரும் என் கூட அவ்வளவு ஜாலியா பழகுறீங்க" அப்படின்னு குட்டி காவேரி எல்லாத்துக்கிட்டயும் சொல்றாங்க. உடனேயும் "அப்படியாடா தங்கம்! நீ இங்கேயே இருந்துரு பேசாம" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க சாரதா பாட்டி இருந்துகிட்டு, "இல்ல பாட்டி, என் அப்பா மட்டும் அங்க தனியா இருப்பாங்க. நான் அப்பா கூடவே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு கிளம்புது. இங்க கங்கா, யமுனா, சாரதா யாருக்குமே வந்து அந்த குழந்தைய பிரிஞ்சு போக மனசு வரல. இருந்தாலும் பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. விஜயும், "சரி நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம்னு" சொல்லிட்டு விஜய் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க கங்கா சொன்னதெல்லாம் காவேரி யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆளு ரொம்ப செம்மையா, சூப்பரா, ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்களே! பேசாம லவ் பண்ணா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தோணுது. அதுவும் இல்லாம நம்ம கனவுல வர்ற ஹீரோ நம்ம நேர்லயும் வர்றாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி நினைக்கிறாங்க. உடனேவும் காவேரி காலையில ஒரு கிஃப்ட் குடுத்தாரு அவரு. நம்ம பர்த்டே ஃபங்ஷனுக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உழைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வேகமா போயிட்டு பேக் எடுக்குறாங்க. பேக் எடுத்ததும் அந்த பேக்குள்ள கிஃப்ட் குடுத்தத எடுத்து பார்க்குறாங்க. வேகமா உழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அக்காவும், தங்கச்சியும் வர்றாங்க. "என்னடி ஏதோ உழைச்சு பார்த்துட்டு இருக்க, என்ன?" அப்படி சொல்லி கேட்டதும், "இல்லக்கா, என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட அப்பா இருக்கிறார்ல, அவரு எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தாரு பர்த்டேக்கு. அதான் அதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் உழைச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், "ஓ! அவரு உனக்கு கிஃப்ட் எல்லாம் குடுத்துருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாக்கா, அதில என்ன இருக்குன்னு தெரியல. அத தான் உழைச்சு பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உழைச்சு பார்க்க போறாங்க. சரி, சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும், கங்காவும் அத பார்க்குறாங்க. அப்ப அந்த கிஃப்ட்ட உழைச்சு பார்க்கும்போது, அதில ஒரு கோல்டு செயின் இருக்குது. முருகன் டாலர் போட்டு. "ஏய் இங்க பாரேன்டி! உனக்கு பிடிச்ச முருகன் டாலரோட கோல்டு செயின் இருக்குதுடி" அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "ஆமாக்கா, எனக்கு முருகன் பிடிக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னுடைய பர்த்டே அன்னைக்கு தான் அவரோட ஒய்ஃப் பர்த்டேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாரி இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்டயும், யமுனாட்டயும் கேட்குறாங்க. "என்னடி! அதான் சொல்றேன்ல, அவரு ஏதோ உனக்கு முன் ஜென்மத்தில அ ஹஸ்பண்டா இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். பேசாம அவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னுடைய வாழ்க்கை நல்லாருக்கும்." அவர் ஒய்ஃப ரொம்ப லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, "நீ தானேடி சொன்ன? அப்படி இருக்கும்போது, அவர நீ கல்யாணம் பண்ணன்னு நெனச்சுக்கோ, உன்ன நல்லா பார்த்துக்குவாரு." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து மறுபடியும் காவேரி கிட்ட சொல்றாங்க. "சரிக்கா, அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அவரோட பொண்ணு மூலமா தான் நாங்களே பழக்கமானோம். அப்படி இருக்கும்போது, இப்படி கோல்டு செயின் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தங்கம் விக்கிற விலையில இவ்ளோ காஸ்ட்லியான செயின் வந்து எதுக்காக எனக்காக கிஃப்ட் பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, என் கனவுல வர்றவரு தாங்க அவரு. என் கனவுல அடிக்கடி ஒருத்தவங்கள நான் பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அவர் தாங்க அவரு" அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், "இதாண்டி உன் கனவுல வர்றவர் தான் உன் நேர்லயும் வந்திருக்காரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் உனக்கு ஜோடியாவும் வரப்போறாரு. அதனால எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. உங்க பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தோணுது. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க" அப்படின்னு கங்கா மறுபடியும் சொல்றாங்க. "என்னக்கா ஊனா இதையே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு காவேரி வந்து கேட்குறாங்க. "ஆனா இந்த செயின நான் வச்சுக்கிட மாட்டேன்க்கா. அவர்கிட்ட போய் திருப்பி போய் குடுத்துருவேன். இவ்வளோ காஸ்ட்லியான செயின் வந்து அவர் எதுக்கு எனக்காக குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. "ஏன்டி இவ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா? அவருக்கும் உன் மேல ஒரு இது இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் உனக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவும், யமுனாவும் சொல்றாங்க. உடனே சாரதா, "என்னடி என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அம்மா, இந்த விஜய் இருக்கிறார்ல, அவர் வந்து இவளுக்கு ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் பண்ணியிருக்காரும்மா. அத வந்து இவ வேண்டான்னா அவருக்கே திருப்பி குடுக்க போறேன்னு சொல்றாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஏன்டி? என்னது அப்படி கிஃப்ட் பண்ணியிருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "இந்த கோல்டு செயின்ம்மா, முருகன் டாலர் போட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "முருகன் டாலர் தான்டி போட்டிருக்கு. அதெல்லாம் திருப்பி குடுக்க வேண்டாம். நீயே வச்சுக்கோ. அவரு அந்த தம்பி எவ்வளவு அன்பா, ஆசையா கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அத போயிட்டு அவர்ட்ட திருப்பி குடுப்பியா? வேண்டாம், நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அதுவும் இல்லாம உனக்கு முருகன் பிடிக்கும்ல, அதுக்கு எதுக்குடி திருப்பி குடுக்கணும்னு நெனைக்கிற? அதெல்லாம் வேண்டாம்டி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும், "என்ன எல்லாரும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற மாரி பேசுறீங்களே! ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிற மாரி தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இருந்தாலும் விஜய பத்தி யோசித்துக்கிட்டேவும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் எப்பயும் போல கிளாஸ்க்கு வந்து காவேரி வர்றாங்க. வந்ததும்,
அந்த செயினையும் கொண்டு வராங்க. காலையில விஜய் வராரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. அப்ப விஜய் வந்து அந்த குழந்தையோட ஸ்கூல்ல வந்து இறங்குறாங்க. உடனே அவங்க 2 பேரும் இறங்குறத பார்த்துட்டு, இங்க விஜய் வந்து, "என்ன மிஸ் எனக்காக வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. ஐ மீன் அம்முக்காக வெயிட் பண்றீங்களோ?" அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. "இல்ல, இல்ல. உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், "அப்ப நான் சொல்றது கரெக்ட்டு தானே மிஸ். எதுக்காக எனக்காக வெயிட் பண்றீங்க? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்ல நீங்க கிஃப்ட் பண்ணத நான் உழைச்சு பார்த்தேன். அது எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு குடுத்துருக்கீங்க? எனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாங்க. தங்கம் என்ன விலை வித்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் நீங்க எனக்காக எதுக்காக குடுக்கணும்? ஏதோ தப்பா தெரியுது. எனக்கு வேண்டாம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன மிஸ் இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க யாரு? என் பொண்ணோட கிளாஸ் மிஸ். அதுவும் என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரைட்டான மிஸ். அதுவும் இல்லாம எனக்கும் ஃபேவரைட்டான மிஸ். உங்களோட குடும்பத்தோட நாங்க ஒரு அப்படியே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் பண்ணக்கூடாதா? அது எதுக்கு காஸ்ட்லியா பார்க்குறீங்க? எங்களோட அன்பா பாருங்க மிஸ். தப்பா தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. இந்த கிஃப்ட் எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "மிஸ் முருகன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டேனே! அதனால தான் உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்து குடுத்தது. அந்த கிஃப்ட்ட பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "என்னங்க அந்த கிஃப்ட்ட பார்த்து எனக்கு என்ன தோணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், "இல்ல அந்த கிஃப்ட்ட பார்த்து உங்களுக்கு ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது ஞாபகம் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படிங்க. "எனக்கு என்னங்க ஞாபகம் வரணும்? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உங்களுக்கு முருகன் பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சா?" அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம். இத வாங்கிக்கோங்கங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மு இருந்துக்கிட்டு, "மிஸ் எங்க அப்பா எவ்வளோ ஆசையா உங்களுக்காக இந்த கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க மிஸ். எங்க அம்மாவோட பர்த்டேவும் இன்னைக்கு தானே. அதனால தான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச முருகன் டாலர உங்களுக்கு வாங்கி குடுத்துருப்பாங்க. அ அது தப்பா நெனச்சுக்கிடாதீங்க மிஸ். நீங்க வச்சுக்கோங்க" அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "இல்லடா இது வேண்டான்னு தோணுது" அப்படிங்கிறாங்க. "மிஸ் எனக்காக ப்ளீஸ் நான் குடுத்தா நீங்க வேண்டான்னா சொல்லுவீங்க. நான் குடுத்ததா நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எங்க அம்மாவுக்கு குடுத்த மாதிரி உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க" அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரியால மறுக்க முடியல. "சரிடா நான் அந்த கிஃப்ட்ட வச்சுக்கிறேன். ஆனா இனிமேலும் இந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கி குடுக்குற வேல வச்சுக்கிடாதீங்க. இது அம்முக்காக தான் நான் இந்த கிஃப்ட்ட வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், யாருக்காவது நீங்க வச்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அம்மு இருந்துட்டு எப்படியோ காவேரிய கன்வின்ஸ் பண்ணி அந்த கிஃப்ட்ட வச்சுக்கிட வச்சுட்டா. அதே மாதிரி "அந்த கிஃப்ட்ட போட்டுக்கோங்க மிஸ். உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும்" அப்படின்னு விஜய் சொன்னதும் காவேரி இருந்துட்டு, "எனக்கு எப்போ போடணும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனேவும் அம்மு இருந்துட்டு, "மிஸ் நீங்க அத போடுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அத நான் பார்க்கணும்" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, "என்னடா இப்ப வேண்டாம். நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஏதாவது ஃபங்ஷனுக்கு போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "மிஸ் மிஸ் ஒரு தடவ போட்டுக்கோங்க. அது நீங்க ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கீங்களா? அத கழட்டிட்டு இத போட்டுக்கோங்க மிஸ். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்" அப்படின்ட்டு இந்த குழந்தை வந்து காவேரி கிட்ட சொல்லுது. உடனேவும் காவேரியும், "சரி நான் போட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு அந்த செயின் எடுத்து போடுறாங்க கழுத்துல. உடனேவும் இங்க விஜய்க்கு காவேரி ப போட்ட அந்த செயின் போட்டிருந்த ஞாபகம்லாம் வருது. காவேரிக்காக நான் ஆசையா இதுக்கு முன்னாடி வாங்கி குடுத்த செயின். அத நானே போட்டு விட்டேன். ஆனா காவேரி இப்ப பழையசெல்லாம் ஞாபகம் இல்லாதனால அவளே போட வேண்டியதா இருந்துச்சு. இல்லாட்டி நானே என் காவேரி கழுத்துல போட்டு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ "மிஸ் உங்களுக்கு இந்த செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும்" அப்படின்னு காவேரி சொல்லிட்டு, "சரி அம்மா வா நம்ம கிளாஸ்க்கு போகலாம்" அப்படின்ட்டு அம்மாவ கூப்பிட்டு கிளாஸ்க்கு போறாங்க. இங்க விஜய் வந்துட்டு எப்படியோ நம்ம கிஃப்ட் வாங்கி குடுத்தத காவேரி கழுத்துல போட்டுட்டா. ஆனா அத பார்த்துட்டு காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு எதிர்பார்த்தா. ஆனா அதெல்லாம் ஞாபகம் வரலையே! அவளுக்காக அவளுக்கு பிடிச்ச முருகன் டாலர் போட்டு செயின்லாம் வாங்கி குடுத்தது ஏன் காவேரிக்கு ஞாபகமே வரல? அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த செயின் அந்த டாலர் போட்ட இதுதான் அவ கழுத்துல போட்டுட்டே இருந்தா. அதெல்லாம் அவ மறந்துட்டா. ஏன் இதெல்லாம் ஞாபகமே வரல? ஏதாவது பண்ணி காவேரிக்கு பழைய ஞாபகம் வர்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் வந்து மறுபடியும் ஏதாவது காவேரிக்கு பிடிச்சத செய்யணும்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி, இவர் எதுக்கு நமக்கு இப்படி கிஃப்ட் குடுத்துட்டு அத போட்டாகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாரு. நம்மளும் போட்டுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசித்துக்கிட்டே திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. இங்க விஜய் காவேரி திரும்பி பார்த்துக்கிட்டே போறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.